எங்கேயோ ஆண்டவர் அடிக்கிறார் இவனை, எங்கேயோ செய்ய வேண்டியதை செய்யாத ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தட்டு தட்டிடுவாரு, அப்பதான் அவர் கரெக்டா வரும். சில நாட்கள் அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும்? அதான் தாவீதுக்கும் நமக்கு வித்தியாசம். தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தினாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்துவான், தேவனை தேடுவான். இங்க சவுல் எப்படி ராஜாவான உடனே சுபாவம் மாறிடும். அதே தான் இன்னைக்கு விசுவாசிக்கு இருக்கு. அதே தான் எருசலேமுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளவு மகிமையில் இந்த எருசலேமை கைவிட்டார். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான கையை எடுத்தார்னா, பாதுகாப்பு வளையத்தை எடுத்தார்னா, செல்வ சீமானா இருக்கிற யோபு ஒரே நாளில் புழுதியை போட்டுக்கிட்டு மரத்துக்கு கீழே உட்கார நிலைமை வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பாதுகாப்பும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்தது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன வீடு இருக்கு, இடம் வாங்கி போட்டாச்சு, பத்திரம் இருக்கு, நகை வாங்கி வச்சாச்சு, அப்புறம் பேங்க்ல பணம் இருக்கு, இன்னும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்பாங்க. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எவ்வளவோ வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் கொரோனால பார்த்திருப்பீங்க. கோவிட்ல பணம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடந்தான். ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அதனாலதான் சொல்றேன், உங்கள் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தர் கூட இருந்தாதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். அதே ஆசீர்வாதம் கர்த்தர் இல்லாவிட்டால் சாபமாய் மாறும். அதை பார்த்துக்கணும். எப்போ எருசலேமை கர்த்தர் கைவிட்டார், மண்மேடாக்கி போயிருச்சு. ஆனால் அந்த ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி வாசிங்க 12ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சகரியா 12:6 வாசம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த வசனம் இருக்கு இல்லையா, சகரியா 12, பைபிள் எல்லாரும் கொண்டாந்துருப்பீங்க. 3 முதல் 6 வசனத்தை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. சகரியா 12 3 முதல் 6 வசனத்தை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தீர்க்க தரிசனம் எப்பத்துக்குரியதுன்னு கேட்டீங்கன்னா, 1967 இருந்து இப்போ 2025